ஓவிய ஆர்மிக்காக ஒரு கவிதை வச்சிருக்கேன். அதாவது நான் வந்து ஓவிய ஆர்மியோட கோவை மண்டல தளபதி. வெறித்தனமான ஆளை போலாம் நான். ஓவியா அன்பே ஓவியா என்ற மனசுக்குள்ள நீ வருவியா, உன்ற காதல எனக்கு தருவியா, உன்னை நினைச்சாலே மண்டைக்குள்ள கிட்டார் சத்தம் கேக்குது, நீ என்ன இசை கருவியா. கூலிங் கிளாஸ் போட்ட ராஜு பாய், கொட்டாயி விட்டாக்கத்தான் தூங்க கூடுங்க பாயி. தக் லைஃப்ல அண்ணன் தாண்டா எல்லாருக்கும் தாயி. ராஜு பொழைக்கிறதுக்கு காரணம் அவரோட வாயி, ரொம்ப பெரிய வாயி. நாயி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்க வந்து டாக் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு உயிர் தான் இல்லையா டாகுமே. அதான் இது பண்ணனா பண்ண அதுக்கான நமக்கு வந்து ரிசல்ட் வரும், ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஒரு நாயா மாறணும்னு அடுத்த நிமிஷமே எந்த இதுன்னு யோசிக்காம டப்புன்னு கீழே உட்காந்து போது எனக்கே இதாயிடுச்சு. டாஸ்க் அது கான்ட்ரவர்சி இருக்கலாம், அது என்ன வேணாலும் மற்றவங்க சொல்லலாம். பட் எனக்கு வந்து கவின் வந்து ஒரு நல்ல கலைஞர். என்ன பூனை பால் குடிச்சியா இல்லையா, நம்ம வீட்டு பாலையும் குடிக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டு பாலையும் போய் குடிச்சிட்டு வந்துடுறியாம, ஒரே இம்சியா இருக்குது பேர்ல. ஏன் கோபமா இருக்கு? ரெண்டு டைம் வேஸ்ட் பண்ணது எங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர். அதை நான் இதுலயே சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து முனியுமா அக்கா, அந்த அக்கா நாத்து நடன்னு சொல்லிட்டு அந்த அக்கா நான் சொல்ற திருப்பி பின்னாடி இருந்து கத்துறான் அக்கா. அந்த அக்கா வெளியே வந்து சொல்லுது 6ஆம் நம்பர் அங்க பார்த்தா, 10ஆம் நம்பர் இங்க பார்த்தா, 4ஆம் நம்பர் இங்க பார்த்தா. அக்கா அதை எழுத்தாவது ஓரமா போட்டுருக்கலாம்னு. முனியுமா அக்கா வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்துருக்காங்க. அந்த அக்கா வந்து பேச்சு வழக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா அந்த ஸ்லாங்ல பேசுவாங்க. ஆனா அந்த அக்கா அப்பாவின்னு சொல்றாங்க, நான் வந்து அப்பாவின்லாம் சொல்ல மாட்டேன். இங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. You look very fine. அங்க தேடு, அதுல தேடு. போட்டான் அங்க போயிட்டான் போயிடும். ராஜு அங்க சுத்தர ராஜு பாய் பேரா தான் வரும். ஆமா, ரஞ்சித்துக்கும் உங்களுக்கும் அவருக்கு அப்படிதான் பேர் செட் ஆனாரு. அவன் மதுரைக்காரன், நம்ம கோயம்புத்தூர்ல அவன் வந்து பேசுவான். அப்படியே பேசி கவின் போனதுக்கு அப்புறம் அவனும் நானும் ரூம்மேட் ஆயிடுச்சு. கவின் போயிட்டா தனியா விட்டுட்டு யாரா பாக்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் தம்பி என்ன நீ எந்த ஊரு அப்படின்னா, நீ எந்த ஊரா அப்படின்னு இருக்குல்ல. பெரோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது பேசும்போதே அதேதான் எலான் மஸ்கோட காம்படிட்டர் பெரோஸ் கான், அவரே தான். எனக்கு வந்து இம்மெச்சூர்டா தோணுச்சு. அவன் பேசுனதே அப்படித்தான். அப்புறம் போய் பேப்பர் எடுத்து அவன் படித்த பெரோஸ் படித்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 50% நல்லவன், அதே சமயம் 100% கெட்டவன், 500% நல்லவன், 1000% கெட்டவன், மண்டை சொரிஞ்சுட்டு உட்காந்து இருந்தேன். அதில் பாத்தீங்கன்னா தெரியும். தெய்வத்தால் ஆகாது என்ன முயற்சி தான் இவரத்தை கொள்ளுதல்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்க. ராஜு கேட்டார், நான் வந்து இது மீனிங் சொன்னேன். அப்படியா சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. ஆரி ப்ரோட்ட வந்து கேட்டார், அப்படியா சொல்லியிருக்காரு அவரு அப்படின்னாரு. ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஓவியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. தெய்வத்தாலே கொஞ்சம் முடியலன்னா கூட நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க அது நடக்கும். அது யார் அப்படி சொன்னது? தெய்வத்தாலே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? யார் அது சொன்னது? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு என்ன சொல்லலாம், காமன் மேன் பத்தி பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா. அதுல 2 அழகான பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற பாய்ஸ்ன்னு சொல்லலாம். டாக் மாதிரி அவங்க ஒரு டாக் மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னோம், சடார்னு கீழெல்லாம் விழுந்து பயங்கரமாக வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பேச்சு வாக்குலேயே வந்துட்டு அடி பயங்கரமாக வந்துட்டு அவரை பேசியே கவுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபேம் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட. அவங்க தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஹாய், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் தானே 2 பேரும்? ஆமா. கோயம்புத்தூர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க குமுதம்காக? குமுதம்காக குமுதம் வேணா அதை கொடுத்து வாங்கிட்டு போவோம். அப்படி அதை கொடுக்க மாட்டாங்க இல்லீங்களா? இல்ல. சரி, நம்ம டாபிக்ல போயிடலாம். இந்த பாஷை கோயம்புத்தூர் ஸ்லாங் எடுத்து விடுறது அவர் தான் சூப்பரா பேசுவார். இந்த பாத்தீங்கன்னா முதல்ல அப்ளிகேஷன் போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வீட்டுல இருந்து எடுத்து போட்டேன். என்னவோ என்ன பேசணும்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. எடுத்து போட்டேன். அதை போட்டதுக்கு அப்புறம் சரி, அதாவது என்ற வாழ்க்கையில போன கையிலேயே வச்சுட்டு நொட்டு நோண்டிட்டு இருந்தது இந்த சமயம் தான். சரி, எப்படியாவது கூப்பிட்டுருவாங்களா, நம்ம வீடியோ செலக்ட் ஆயிருமேன்னு ஒரே இது. சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு. ஒரு வாரமா ஒரு ஃபோன் வரல, ஒரு வீட்டுல வேற ஒரே இது. ஏனையா அதை கையிலேயே வச்சு நொட்டு நோண்டிட்டு இருக்க, சும்மாவே நீ வீட்டுல பேச மாட்டே முடியும். அந்த போனத்தான் வச்சு தொலையன்னு சொன்னதுக்கு அப்புறம் போனை வச்சுட்டுங்க. சரி, கொஞ்சம் சோசியல் மீடியாக்குள்ள போலான்னா பிக் பாஸையே இவனுக்கு தான் நடத்துற மாதிரி ஆளாளுக்கு அடிச்சு விடுறானுங்க. இது கேமு, இது சும்மா பிராடு, இதுல ஆளை செலக்ட் பண்ணி விட்டானுங்க, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க, உங்களையெல்லாம் சும்மா ஏமாத்துறானுங்கன்னு அடிச்சு விடுறானுங்க. நமக்கு அதை பார்த்தோன்னு எச்சா கடுப்பாகி போயிடுச்சு. அப்புறம் விட்டுட்டுங்க. ஒரு 21 நாளா 23 நாளா இருக்கும். பேங்க்ல போய்
வீடு கட்டிட்டு இருக்கிறேன், நகையை வச்சு கடன் வாங்கிட்டு இருக்கிறேன். மேனேஜர் முன்னாடி இருக்கும்போது தான் ஃபோன் வருது மறுபடியும் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் நம்பலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கேட்டேன், நீங்க நிஜமாவே பிக் பாஸ்ல தான் கூப்பிடுறீங்களான்னு. அவர் 3 தடவை சொல்றாரு, சத்தியமா சொல்றேங்க நான் பிக் பாஸ்ல இருந்து தான் கூப்பிடுறேங்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற அவர்கிட்ட. நம்பருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது, நீங்க வந்துடணும், செம்பரப்பாக்கம் வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்க போனா நிக்கிறானுங்க பக்கம் கூட்டம் நிறைய கூட்டம். நான் எதிர்பார்க்கல இவ்வளவு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. நாங்க சரி குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்க செலக்ட் ஆனவங்கள தான் பிக் பாஸ்குள்ளேயே அனுப்ப போறாங்க. இந்த 15 பேர் 20 பேர் தான் பிக் பாஸ்குள்ளேயே இருப்போன்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. அப்ப அந்த காமன்மெண்ட் பத்தில ஐடியா இல்ல. போய் பாக்குறோம் அங்க அவ்வளவு பேர் நின்று இருக்காங்க. கேட்டா அதான் அந்த அடுத்த ரவுண்டு, 3rd ரவுண்டு, இன்னும் ஒரு 4th 5th 6th ரவுண்ட், இன்னும் ஒரு 3 ரவுண்ட் இருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அவங்கள பார்த்து நீங்க பயந்தீங்களா? பயம்லாம் இல்ல, பயப்படலாம் இல்ல. நான் எதிர்பார்க்கல, இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேரை கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பயம் இல்ல. எனக்கு வந்து கொஞ்சம் டர்ராச்சு. அப்படியா? டர்னா எப்படின்னா டர்னா எப்படி அந்த மாதிரி பயம் இல்ல. பேசுறதெல்லாம் நான் பேசிடுவேன், எனக்கு எந்த ஒரு இது கவலையுமே கிடையாது. ஆளை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறான். அந்த மாதிரி பிள்ளைங்க பசங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னடா இத்தனை பேர் அங்கிருந்து வந்திருக்கிறானுங்க, இவங்களை மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே காமன் தான், யாருமே பெரிய செலிபிரிட்டியே கிடையாதுங்க. நீங்க நம்ம இனிமேல் தான் செலிபிரிட்டியா இருக்கோம். ஆனா யாரும் செலிபிரிட்டி எல்லாம் இல்ல, எல்லாருமே காமன். ஒவ்வொரு ஊர்ல இருந்து நிறைய ப்ரொஃபஷன்ல இருந்து வந்திருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் அந்த கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த மைக்க கொடுத்து ஃபர்ஸ்ட் பைட் கேட்டாங்க, அது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வண்டி கிளம்பிருச்சு. இத்தனைக்கும் அண்ணா வந்து மெடிக்கல் ரெப். ஆமாங்க. அதுல இருந்து இந்த ஃபீல்டு அப்படியே டோட்டல் அப்படியே ஃபீல்ட மாத்தல. நான் மெடிக்கல் ஃபீல்ட்லயே 22-23 வருஷமா அதுலயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஆடிஷன் போனோம்னா கம்பெனி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஓனர் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் பாட்டு போயிட்டு டெலிகாஸ்ட் ஆகி இவனை வேலையை விட்டு தூக்கூடாது, சோத்துக்கு என்ன பண்றது. அவரு அப்படியா, சரி நீங்க போயிட்டு வாங்க லீவ் கொடுத்துட்டாரு. எங்க ஓனர் வந்து ரொம்ப நல்ல வேலையை விட்டுட்டு போல, ரிசைன் பண்ணிட்டு போல. நீங்க ரிசைன் எல்லாம் பண்ணிட்டான், அந்த தப்பெல்லாம் நடக்குது. நீங்க நல்ல மனுஷன் சொன்னது எடிட்ல தூக்கிடுவாங்க. ஓனர் நல்ல மனுஷன் போட்டுருங்க அவரு. அப்புறம் உள்ள போனோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு கவினுக்கு எப்படி தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீடியா ஒரு கேமரா முன்னாடி நிக்கிறோம், பாக்குறோம், அது எப்படி எடுப்பாங்க, என்ன மாதிரி டாபிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. போக நல்லா இருந்துச்சு. எல்லா ரவுண்ட்லயும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் பாஸ் ஆயிட்டாங்க போது சத்தியமா சொல்றேன், நம்ம மோர கட்டிலையும் என்னமோன்னு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. சரி, நம்ம மூஞ்சில என்னமோ இருக்குது, நம்ம பேச்சுல என்னமோ இருக்கு, நம்ம என்ன கருமோ என்னமோ பண்றோம், அதை ஒரு 4 பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. டாஸ்க்ல என்ன மாதிரி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சா இல்ல ஓகே நம்ம பண்ணக்கூடியதுதான் அப்படின்னு இருந்துச்சா? டாஸ்க் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க. முதல்ல நான் மட்டும் தான் உள்ள போற மாதிரி இருந்தது. சடனா பார்த்தா இன்னொருத்தவங்களும் என்னோட இன்னொரு கண்டஸ்டன்ட்டுமே சேர்ந்து போங்க அப்படின்ட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கல. ஒரு ஆள் தானே போவேன், என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற மைண்ட் செட்ல போயிருந்தேன். 2 பேருக்கும் போது எனக்கு இது இப்ப எப்படி இருக்க போதோ அப்படின்றது தெரியல. அப்புறம் போயாச்சு. போனதுக்கு அப்புறமே திடீர்னு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்க வந்து டாக் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பண்ணும்போது ஓகே, அது ஒரு உயிர் தான் இல்லையா டாகுமே, சரி அதுவும் பாவம் இல்லை, அதுக்காக யாரு குரல் கொடுப்பா, சரி நம்ம பண்ணுவோம், நம்ம ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்றாள். என்னோட கேரக்டரே தான், ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அந்த விஷயத்த நான் பண்ணேன். அப்படின்னா இது பண்ணனா அதுக்கான நமக்கு வந்து ரிசல்ட் வரும், ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பண்ணேன். ஆனா அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நான் மக்கள்கிட்ட நிறைய சப்போர்ட் வந்துச்சு. பயங்கரமா அது எனக்கு ஏன்னா நீங்க ஒரு தடவை கூட யோசிக்கல, அப்படியே அவங்க சொன்ன உடனே வந்துட்டு டாக் மாதிரி பண்ண. அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? டெலிகாஸ்ட் ஆகும்போது கவின் வந்து சொன்னேன் என்கிட்ட, நான் அங்கிட்ட தான் ரூம்மேட். எனக்கு அடுத்த நாள் கவின் போனோம்னு நினைக்கிறேன். முதல் நாள் அடுத்த நாள் கவின். அப்போ கவினோட எபிசோட் பார்க்கும்போது, ஏன்னா ஒரு கலைஞனுக்கு என்ன முக்கியம்னா, அவர் ஆரியுமே அதான் சொல்லியிருப்பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் அதை பண்ண எனக்கு கூட கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு தான். ஒரு கலைஞன் வந்து தன்னை மறந்து அந்த இதாக மாறிடணும், கேரக்டரா மாறினாதான் அவன் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியுங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஒரு நாயா மாறணும்னு அடுத்த நிமிஷமே எந்த இதுவுமே யோசிக்காம டப்புன்னு கீழே உட்காந்து பார்த்து எனக்கே இதாயிருச்சு. டாஸ்க்ல அது கான்ட்ரவர்சி இருக்கலாம், அது என்ன வேணாலும் மற்றவங்க சொல்லலாம். பட் எனக்கு வந்து கவின் வந்து ஒரு நல்ல கலைஞன். டக்குன்னு அதை நாயா மாறி அன்பா காட்டுங்கிறாங்க, கொஞ்சம் கத்துக்கிறான். சூப்பரா இருந்துச்சு, அது பாக்குறதுக்கு எனக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா செஞ்சு காமிக்கலாமா? பண்ணலாம். கீழெல்லாம் வைக்க வேணாம், சும்மா அன்பா காமிங்கன்னு சொன்னா அவர்கிட்ட செஞ்சு மீண்டும் டாக் தானா? வேற அனிமல்ஸ் எல்லாம் தெரியாது. டைனோசர் சொன்னா மக்களுக்கு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? அதனாலயா? அதனால வேற ஏதாவது டைனோசர் எல்லாம் பண்ண கூடாதா? டைனோசர், சிங்கம், புலி உங்களுக்கு ஓகேவா சார்? டைனோசர் ஓகே செய்ய போறத வந்தா உங்ககிட்ட தான் செய்ய போறாரு. டைனோசர் பெட்டு. டைனோசரா? எதனால அவரோட சாய்ஸ். உனக்கு எது பிடிக்குமோ பண்ணு. அப்ப நான் ஒரு கேட். சரி.
என்ன பூனை பால் குடிச்சியா இல்லையா? நம்ம வீட்டு பாலையும் குடிக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டு பாலையும் போய் குடிச்சிட்டு வந்துடுறியாமா? ஒரே இம்சியா இருக்குது பேர்ல. ஏன் கோவமா இருக்கிற? என்ன கறி வேணுமா? அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு டாஸ்க் வந்துட்டு அந்த மண்ணு சேத்துக்குள்ள நடக்கிறது, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? சோத்துல அடிவங்க சேத்துல அடிவங்க மாதிரி இல்லைங்க. இங்க வந்து என்னன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா, நீங்க ஒன்னு நினைச்சிட்டு போவீங்க, அது அங்க நடக்காது. நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அதுக்கு டிஃபரெண்டா வேற ஒரு ஆங்கிள் அவங்க டாஸ்க் கொடுப்பாங்க. அது நல்லா எக்ஸைட்டாவே இருக்கு. ஏன்னா நீங்க ப்ரிப்பேரா போயிடக்கூடாது இல்லைங்களா? நாங்க போகும்போது சரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி சொல்லிட்டு போது சரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். மட்டாஸ்க் போட்டு வச்சுட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுக்குள்ள ஏதாவது தேடணும், இல்லைன்னா அதை தாண்டி குதிக்கணும், இல்லைன்னா மொத்தமா அதுல போய் நிக்க வச்சிருவானுங்க, பூரா வேலையும் தள்ளி விட்டு நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நம்பர் எடுக்க சொல்லி இது பண்ணாங்க. அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டீம் பிரிச்சுட்டாங்க, ரெட் டீம் ஒன்னு ப்ளூ டீம் ஒன்னு. நான் ப்ளூ தோத்த டீம்ல தான் இருந்தேன். எங்க பேர் மண் ப்ளூ டீம் சொல்லி. அது நீங்க தானே மண் ப்ளூ டீமா? ஆமா பார்த்தேன். ஆமா சூப்பரா தான் இருந்துச்சுங்க. டைம் தானே, நாங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணல. எங்களுக்கு என்ன எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட்னா, உள்ள போறவங்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு 15 நிமிஷம் என்னாச்சுன்னா நம்ம நம்பரை தேடணும் அப்படிங்கிறது தான் குறியா இருந்தாங்க. ஆப்போனன்ட் டீம்ல அப்படி இல்லை. அவங்க ரெட் காயினை பார்த்துன்னு எடுத்து ஓரமா போட்டானுங்க, எல்லாரோட நம்பர் எடுத்து காட்டிட்டானுங்க. நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லி உள்ள இறங்கி நோண்டு 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 அதுல நம்பர் இல்லாத ப்ளூ கார்டு நிறைய இருந்துச்சு. ஒரே கன்ஃபியூஷனு. அப்புறம் 2-3 பேரால லேட் ஆச்சு. ஆனா எங்கனால என்ன நான்லாம் எடுத்துட்டேன். நானு 2-3 பேர்ல காயின் எடுத்துட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அது பிளான் பண்ணி போல, நீங்க பிளான் பண்ணல. நாங்க அது பிளான் பண்ணிருந்தோம், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தர் அதை என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு 20 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் வந்து இதை இப்படி பண்ணணும்னு 2வது 3வது போறவங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள அவனுங்க பூரா வாரி எடுத்துட்டானு, பூரா காயின் எடுத்துட்டானு. இதுல தோத்ததுமே கூட அண்ணன் பேசியிருப்பாரு, ஞாபகம் வருது. அவனே வெற்றி ஜெயிச்சிட்டோம் ஏதோ சொல்லிருப்பாரு. ஆனா தோத்துட்டு நீங்க இப்படி செலிப்ரேட் பண்ணது உங்க டீம் தான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு. உங்க டீம் என்கரேஜ் பண்றீங்க. தோல்வி அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. இத்தனை பேர் சூப்பரா விளையாண்டாங்க. அப்புறம் நம்ம டீம் நம்ம என்கரேஜ் பண்ணலைன்னா யாரு வருவா? இப்ப அந்த கேம் பிளேயர்ஸ்ல டுபாக்கூர் அப்படின்னா யாரா இருக்கும்? அதுல டுபாக்கூர்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நல்லதா விளையாண்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணது எங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர். அதை நான் இதுலயே சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து முனிமா அக்கா, அந்த அக்கா நாத்து நடன்னு சொல்லிட்டு அந்த அக்கா நான் சொல்ற திருப்பி பின்னாடி இருந்து கத்துறான் அக்கா. அந்த அக்கா வெளியே வந்தாலும் சொல்லுது 6ஆம் நம்பர் அங்க பார்த்தா, 10ஆம் நம்பர் இங்க பார்த்தா, 4ஆம் நம்பர் இங்க பார்த்தா. அக்கா அதை எடுத்தாவது ஓரமா போட்டுக்கலாம்னு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் முன்ன ஃபர்ஸ்ட் போனது வந்து பிரியங்கா பாலுமே நல்லா விளையாண்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களால அந்த காயினை எடுக்க முடியல. அந்த டெஸ்பரேட்ல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. டைம் ரொம்ப டிராக் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் போறவங்க வந்து அந்த எனர்ஜெட்டிக்கா ஒரு 2 காயின் எடுத்திருந்தாங்கன்னா அடுத்தடுத்து போறவங்க கொஞ்சம் வெறித்தனமா விளையாண்டுருப்பாங்க. அதுல மண்புழுன்னு எந்த நேரத்துல பேர் வச்சோமோ போன எல்லாருமே புழு மாதிரி எருமாடு மாதிரி, நானெல்லாம் எருமாடு மாதிரி நோண்டி. ஆமா அப்படிதான் இருந்தாங்க, பார்த்தேன். நோண்டி கடைசியில தோத்து போனதுதான் மிச்சம். உங்க ஜட்ஜஸ்ல ஓவியா வந்துட்டு அதிகமா பேசப்படல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய விமர்சனம் வருது. உண்மையாவே அதுதான் நடந்துச்சா உள்ள? என்னோட இதுல வந்து என் வீடியோவாலேயே ஓவியா அவங்க வந்து நல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டாங்க சொல்ல போனா. ஆமா, அந்த டாக் இது பயங்கரமா ட்ரெண்ட். அப்ப அவங்க வந்து குரல் கொடுத்து சொல்லிருப்பாங்க. அவங்க அது எப்ப சொன்னாங்கன்னா நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க. ஓகே, பிஃபோர் சொல்லியிருந்தா கூட நான் அப்ப ஓகே வேணாமா அப்படி ஓகே. இவங்க ஏன்னா ஜட்ஜஸ்குள்ளேயே இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த 2 ஜட்ஜஸ் ஒண்ணு சொன்னாங்க, இவங்க ஒண்ணு சொல்லும் போது நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஓகே 3 பேருமே வெவ்வேற சொல்றாங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது அப்போ அப்படி சொல்லல, 3 பேருமே சேர்ந்துதான் சொன்னாங்க அந்த விஷயத்த. அப்ப அதனாலதான் நானும் ஓகே ஜட்ஜஸ் அப்படின்றதுதான் நான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமேல தான் அவங்க அதை சொன்னாங்க செஞ்சு முடிச்சதுக்கு. ஆமா, அதுவுமே எனக்கு அப்ப புரியல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறமேல தான் எனக்கு புரிஞ்சு. யாரா இருந்திருக்கும், ஆமா ஒண்ணு ஓடி இருக்காது, அந்த மாதிரி இருந்தது அந்த மொமெண்ட். அது கரெக்டா தப்பான்னு நினைக்கிறீங்களா? எது பண்ண சொன்னதா இல்ல பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணாலும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ அது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு டாஸ்க்குங்கும் போது அதை நம்ம பண்றோம். சோ டாஸ்க் பண்ணலன்னா நீங்க தூக்குனீங்கன்னா ஓகே ஹாப்பி. பட் ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணி அந்த விஷயத்துக்கான ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் இல்லையா? அது ஆச்சு எனக்கு. ஆனா நான் பண்ணிட்டேன், அந்த விஷயம் பண்ணிட்டேன். ஓகே ஓகே வித் தட். பட் அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு கான்ட்ரடிக்ஷனா தான் இருந்துச்சு அந்த விஷயம். உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். சூப்பர். ரப்பர் பேண்டா? ரப்பர் பேண்ட்லாம் இல்ல, ஏற்கனவே மூக்குல இருந்து இறக்க ஒண்ணுனா நீங்க வந்து ஒரு ஆள் மாதிரி செஞ்சு காமிக்க போறீங்க, அவர் கண்டுபிடிக்க போறாரு. நீங்க ஜட்ஜஸா சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கண்டஸ்டன்ட்டே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஆனா பேசக்கூடாது. ம். ஓகேவா? ம். சொல்லக்கூடாது நீங்க. பேசாம எப்படி சொல்றது? ட்ரை பண்ணுங்க பாப்போம். சரி ஓகே, பேசிக்கோங்க. ஆனா ரொம்ப ஹிண்ட் கொடுக்க கூடாது நீங்க அவருக்கு. ஓகேவா? சூப்பர். ரெடி? இந்த மாதிரி ஜட்ஜ் போட்டுருக்கலாம். பயங்கரமா மாத்தி மாத்தி ஒண்ணு இப்படி அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அவர்தான் சொன்னார் பேசக்கூடாது. ஓகே. இப்ப யார் மாதிரி பண்ணலாம்? சொல்லிட்டா? என்ன கேக்குறேன். இதுதான் நீங்க எலிமினேஷன் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவன் கேக்குறாரு பதில் சொல்லட்டுமா அப்படி கேட்டேன். பாத்தீங்களா, தவறா புரிஞ்சுட்டு ஹெல்மெட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஓகே. நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓவியா. You look very ஓவியா. என்றாரு. அட அங்க தேடு, அதுல தேடு. கோச் போட்டான், அங்க போயிட்டான் பாரு அவன். ராஜு, அங்க சுத்துற மாதிரி. ராஜு பாய். ராஜு வந்து அப்படிதான். அப்படிதான் ராஜு பாய் எப்பவுமே அப்படிதான் பேசுவா. அப்படி அவர் பேசுறதே வந்து அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி அது சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஜாலியா இருக்கும். ஆமா. ஏன்னா அவருக்குலாம் நாங்க ஓட்டு போட்டுருக்கோம்ல பிக் பாஸ் போறது. ராஜு தக் லைஃப் மாதிரி தான். ஆரி வந்து நீங்க அந்த பாயிண்ட்ல தவற விட்டீங்கல்ல, அதுதான். அப்படிதான் பேசுவார். அவர் பேசும்போது அப்படிதான் இருக்கும். அவர் பேசும்போது ரொம்ப பாயிண்டா பேசுற மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுறதுலாம். எனக்கு என்னோட டாஸ்க்லயுமே ஆரி வந்து எனக்கு சில இடத்துல எல்லாம் கரெக்டா பேசுற மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல வந்து அப்படி பண்ணிட்டு ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன அவங்க கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கீங்களா, சோ மக்கள் ஒரு இதா புரிஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முனியம்மா அக்கா வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து பேச்சு வழக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நல்லா அந்த ஸ்லாங்ல பேசுவாங்க. ஆனா அந்த அக்கா அப்பாவின்னு சொல்றாங்க, பட் நான் வந்து அப்பாவின்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வெரி கிளவர். அவங்க இந்த கேமுக்குள்ள எப்படி போகணுங்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன பேசணும்னு தெரியும், அவங்க பேசுறதுல ஒரு கிளாரிட்டி இருக்குங்க. அதனால வந்து முனியம்மா அக்கா வந்து அப்பாவில இல்ல, அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த கேமுக்கு என்ன வேணுமோ அது புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்கும்போது அந்த அக்கா ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சோம். இன்னசென்ட் கிடையாது. அவங்க இன்னசென்ட்லாம் கிடையாது, ரொம்ப தெளிவான ஆளுதான். நீங்களும் அதை அக்ரி பண்ணிக்கிறீங்க? ஆமா. அந்த அக்கா இன்னசென்ட்லாம் கிடையாது, இன்னசென்ட்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெயிட்டிங் ரூம்ல அக்கா ஒரு சவுண்ட் விட்டாங்க ஒரு தடவை, அவங்களுக்கும் பேபி அக்காக்கும் தான் வாய்க்கா தகராறு வந்துகிட்டே இருக்கும். 2 பேருக்கு ஒத்து போகவே போகாது. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே ரூம்ல தங்கினவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சண்டே வெயிட்டிங் ரூம்ல கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் பார்த்த அந்த அக்காவோட உண்மையான சுயரூபத்தை. சரி, இந்த அக்கா அப்பாவிலாம் கிடையாது, நல்லா விவரமான ஆள் தான். கரிஷ்மா வந்து ஒரு சாமிங் கேர்ள். அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, என்ன பேசணும் பயம் கிடையாது அந்த பிள்ளைக்கு. நம்ம கிட்ட கூட ஏதாவது ஜட்ஜு கிட்ட பேசுறதுக்குன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன தோணுதோ மனசுல ஒண்ணுதோ டக்குன்னு தூக்கி பேசிட்டு போயிடும். அந்த மாதிரிதான். ஆமா. கரிஷ்மா வந்து ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜெல்லாயிடுவாங்க டக்குன்ட்டு. அது அவங்களுக்கு பிடிக்கணும். கரெக்டா இருந்தாங்கன்னா ஏன்டா நல்லா ஜாலியா பேசினாங்க. ஜாலி தான், சில் தான். கரிஷ்மா பொறுத்தவரைக்கும் அவ சில் தான். அங்க ஒரு லவ் கண்டென்ட் உருவாகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் அப்படிலாம் இல்ல. லவ் கண்டென்ட்டால எனக்கு இல்ல அது ஒரு மாதிரி இல்லைங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா எல்லாருக்கும் என்ன தோணும், அவங்க ஜோடி எதெல்லாம் செய்வாங்க. கரிஷ்மா வந்து அரவிந்த பத்தி திட்டினாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு அரவிந்த் தான் போய் உட்கார்ந்து. அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கிட்ட லவ் எல்லாம் தெரியாது. மேபி பாக்குறவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பொண்ணு பையனும் அப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்படி தெரியலாம் மேபி. ஆனா அவங்க அப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. உட்காந்துட்டு இப்ப என்ன பண்றது, அப்ப அவனை காலி பண்ணிடணும், அப்ப அவனை தூக்கறது நம்ம இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அது பாக்குற வியூவர்ஸ்க்கு அப்படி தெரியலாம், மேபி அப்படிதான் இருக்கும். ஏன்னா வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்து பூரா வேலை ஸ்ட்ராட்டஜி தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படி பண்ணணும். உள்ள போனோம்னா சப்புன்னு ஒரு அப்பப்பி வேற இவனுக்கு திருதுறது, நம்மள திருதுறதுன்னு முடிக்க வேண்டியதுதான். அதாவது அப்படிதான் நடந்துச்சுங்க. நீங்க உங்களை தெளிய வச்சு சப்புன்னு ஒரு அப்பப்பி ஒரு சுத்தி விட்டோம்னா இது எத்தனை கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், கண்ணே தெரியாது. அந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம்ல ஒரு காலையில போனோம்னா நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம இந்த ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும். ஃபுட் வந்துரும், தண்ணி, டீ, காஃபி எல்லாமே வந்துரும். ஆனா நீங்க இந்த ரூம்லயே தான் இருக்கணும். போன் இருக்காது, வாட்ச் இருக்காது, டைம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இருக்கிற ஜட்ஜஸ் மாதிரி நீங்க மிமிக்ரியோ இல்லாட்டி நடிச்சோ காமிக்கலாமா? சூப்பரா பண்ணுவீங்கல்ல மிமிக்ரியா? மிமிக்ரி வந்து அது முன்னாடி அண்ணன் ஒரு பாட்டு வச்சிருக்காரு, அத பாட வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ராஜு அவருக்கு ஒரு பாட்டு. கூலிங் கிளாஸ் போட்ட ராஜு பாய், இந்தா கூலிங் கிளாஸ் போட்ட ராஜு பாய், கொட்டாயி விட்டாக்கத்தான் தூங்க கொடுங்க பாயி, தக் லைஃப்ல அண்ணன் தாண்டா எல்லாருக்கும் தாயி, ஒரு தாயி ராஜு பொழைக்கிறதுக்கு காரணம் அவரோட வாயி, ரொம்ப பெரிய வாயி நாயி. வாய்க்கு வந்து ஆனா இங்க நல்லா சொல்றீங்கன்னா, ஆனா அங்க நீங்க தக் லைஃப் ஆனா தக் லைஃப்னு சொல்லிக்கிறது அப்படின்னு கலாய்ச்சி விட்டீங்க பாத்தீங்களா? கேட்டு வாங்கிட்டாங்க. நான் அந்த ஐடியால நான் போகவே இல்லை. அவங்களா கேட்டாங்க, கொடுத்துட்டீங்க. அடுத்து ஆரி. எல்லாருக்கும் அண்ணன் நம்ம ஆரி, ஜிந்தக்கு எல்லாருக்கும் அண்ணன் நம்ம ஆரி, ஒழுங்கா பண்ணலன்னா சொல்லிடுவாரு ரொம்ப சாரி, கேவலமா பண்ணுனாக்க துப்பிடுவாரு காரி, கமெண்ட்ல காரி,
உண்மைய பேசுறதுல அண்ணன் வேற மாதிரி மலை மாறி. சூப்பர். ரொம்ப நேர்மையான ஆள் அவரு. எனக்கு Okay. பிடிச்சிருந்துச்சு. ஓவிய ஆர்மி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவிய ஆர்மிக்காக ஒரு கவிதை வச்சிருக்கேன். அதாவது நான் வந்து ஓவிய ஆர்மியோட கோவை மண்டல தளபதி. வெறித்தனமான ஆளை பல்லாம் நான் ஓவியா. ஓவியாக்கு வந்து பாட்டு வேண்டாம். பல கோடி இளைஞர்கள் சார்பாக ஓவிய ஆர்மி சார்பாக ஓவியாக்கு ஒரு கவிதையை சொல்லிடுறோம். Wow. ஓவியா இந்த கவிதையை பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அன்பே ஓவியா என்ற மனசுக்குள்ள நீ வருவியா, உன்ற காதல எனக்கு தருவியா, உன்னை நினைச்சாலே மண்டைக்குள்ள கிட்டார் சத்தம் கேக்குது, நீ என்ன இசை கருவியா, ஆஹா ஆஹா நீ சிரிச்சா செட்டு முழுக்க சில்லறை செதறுது, நீ என்ன அறிவியா, வீட்டுக்கு போவீங்களா? நீ வீட்டுக்கு போவியா. அந்த மாதிரிதான் இவ்வளவு சொல்லிட்டு Okay. சூப்பர் சூப்பர். ஓவிய ஆர்மிங்கிறீங்க. ஓவியா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆனிச்சு ஃபர்ஸ்ட்? சரியான சந்தோஷம். ஓவியா வந்து பக்கத்துல ஒருத்தன் பாத்துட்டானே அதுவே நமக்கு பெரிய இல்ல லட்சம். எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. பசங்கள்ல ஏன்னா உள்ள வந்து அந்த ஆக்சுவலா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ரூமுக்கு வந்திருந்தாங்க. அந்த வெயிட்டிங் நாங்களா இருந்தோம் இல்லையா, அந்த ரூமுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட பேசிட்டு தான் அப்புறம் உள்ள போனாங்க. சோ நர்வஸ் ஆகாதீங்க, அங்க சில்லாதான் நீங்க பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு வயிறு இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னத்த நாள் போயிட்டேன். எங்களுக்கு எல்லாம் வந்தது மாயா. ஓ. இவனுக்கு மட்டும் அடுத்த நாள் போயிருக்கானுங்க. ஓவியா அது தாவணி போட்டு வந்திருக்குது. அன்னைக்கு மட்டும் நான் இருந்ததுன்னா சுத்தி சுத்தி வந்திருப்பேன். யார சுத்தி? ஓவியா சுத்திதான். வீட்டுல செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் அதை செஞ்சிருப்பேன் நான். அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? அதெல்லாம் ஆயிடுச்சு ஒரு தடவை. ஒரு தடவையா? ஒரு தடவை ஆபீஸ்ல ஒரு தடவை. அபிஷியலா. ஓகே ஓகே. ஜாலிதான் அண்ணன், ஒரு மாதிரி மஜா 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 கை. ரொம்ப கடினமா இருந்துச்சு அப்படின்னா என்ன டாஸ்கா இருக்கும்? எனக்கு வந்து பிசிக்கல் டாஸ்க் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மத்தபடி எல்லாம் ஒன்னும் பெரிய டாஸ்க் ஒன்னும் டிஃபரெண்டாவெல்லாம் ஒன்னும் தெரியல. டான்ஸ் ஒண்ணு ஆனீங்களா? ஆமா, அந்த டான்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அது. அது வந்து என்னன்னா பேரா தான் வரணும்டா. ஆமா, ரஞ்சித்துக்கும் உங்களுக்கும் அவருக்கு அப்படிதான் பேர் செட் ஆனாரு அவரு. அவன் மதுரைக்காரன், நம்ம கோயம்புத்தூர்காரனுங்களா. அவன் வந்துல பேசுவான், அப்படியே பேசி பேசி கவின் போனதுக்கு அப்புறம் அவனு நானும் ரூம்மேட் ஆயிடுச்சு. கவின் போயிட்டா தனியா விட்டுட்டு யாரா பாக்கன்னு பார்த்தா அவரு இன்னும் தம்பி என்ன நீ எந்த ஊரு அப்படின்னா, நீ எந்த ஊர்ரா அப்படின்னு இருக்குல்ல சிங்க் ஆயிடுச்சு. அப்போ ராஜ் வந்து சொல்றாரு சோலோ வாடலாம், சோலோ வாடுறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டாங்க. ஏன்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடுறோம், சரி நம்மள அதை விட்டுட்டோம், அது வேண்டாம், சரி பேர் ஆடலான்னு பார்த்தா பேர் இல்ல. இதுல சரண்யாவும் இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, திவ்யா இருந்தாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம 2 பேரும் போயிடலான்டான்னு ரஞ்சித்திட்ட சொன்னேன். அவன் நான் கெத்தா தாண்டா ஆடுவேன், நீ போய் அப்படி எல்லாம் பண்ணாதன்னா, இங்க டான்ஸ் முக்கியம் இல்ல, என்ன இது பண்றாங்கிறத முக்கியம், வா நம்ம 2 பேரும் போயிடலாம், நான் வேணா பொண்ணு மாதிரி ஆடிடுவேன், நீ வந்துருங்க நில்லு அப்படின்னு. அதானே பயங்கரமா கனெக்ட் ஆயிருச்சு. அது ஆட ஆரம்பிச்சோன்னே இதாயிருச்சு, கீழே எல்லாம் உளுந்து பிறண்டு எந்திரிச்சு. ஆமா, திடீர்னு நிறைய கட் பண்ணிதான் வந்துச்சா? இல்ல ஃபுல் டான்ஸ் பாதி பாட்டு தான் போட்டாங்க. எல்லாருக்குமே பாதி பாட்டு தான். அந்த பஸ்ஸர் போட்டோன்னு நம்ம ஓடிடணும், பாதி பாட்டு தான் போட்டாங்க. அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். பஸ்ஸர் டாஸ்க் பண்ணும்போது நீங்க ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி தோணுது. ஏன், எதனால? எதுக்குன்னா நம்மனால ஓட முடியாது, அதுதான் உண்மை. ஓடி போய் பஸ் அந்த ஜேசன்லாம் ஆன்சர் தெரியுமாண்ணா? ஆன்சர் பாதி ஆன்சர் தெரியும், ஃபுல் ஆன்சர்லாம் தெரியாது. அதாவது அவன் சுகுமார் சொல்றான், அது உண்மைதாங்க. உண்மை சொல்லிருந்தோம், தப்பு இல்ல. அது வந்து சுகுமார் இந்த ஒண்ணுலாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து வரக்கு முன்னாடி டிக்ஷனரி வச்சு படிச்சுட்டு வந்திருப்பானு. கேள்வி வாயிலிருந்து ராஜு கிட்ட இருந்து கேள்வி வாயிலிருந்து முடியறக்குள்ள இவன் பறக்குறான். யாரு? சுகுமார். ஜேசன் வந்து 4 ஸ்டெப் எடுத்தானா மடபடம் பண்ணிட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி. நம்ம அங்க இருந்து ஓடுறக்குள்ள ஆமா, நம்ம அங்க இருந்து ஓடுறக்குள்ள அவன் ஓடி போய் பசங்க அமுத்திடுறானுங்க. அதனாலதான் நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். மத்தபடி இல்லன்னா பயங்கரமா பண்ணிருப்பாரு, இல்லன்னா கிழிச்சிருப்பேன். இல்லைனாலும் கிழிச்சிருப்பேன். இல்ல பாதி விஷயம் தான் தெரியும், உண்மை அதுதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் டியூப் லைட்டுங்க. உண்மையாலுமே ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அதை பேசி அதை வெளியே கொண்டு வரக்கு ஒரு 2-3 நிமிஷமா தான் ஆகும். அங்க சிட்டா பறக்குறாங்க. அதனால பிட் வாங்கியாச்சு போய் அடிச்சிருக்கலாம்ல சார். 2-3 क्वेश्चन சொன்ன பட் அது வரல. சீசன் 1 வின்னர் யாருன்னா? சீசன் 1 ஆரவ். ஏய் தெரிஞ்சிருக்குப்பா நம்ம தலைவனுக்கு. சீசன் 3 வந்து அந்த ஒரு பொண்ணு ஒன்னு இருந்தாங்க, அவங்க நினைக்கிறேன். சீசன் 2 அந்த லேடி ஆக்டர். சீசன் 3 வந்து கவின் நல்லா இருந்திருப்பாரு அதுல. ஐயோ சாண்டி நல்லா இருப்பாரு. ஆமா, சீசன் 3 வின்னர் வந்து 4 வந்து ஆரி. ஏன் பஸ் அடிக்கலன்னு தெரியுதா? 4 ஆரி பாதி ஆன்சர் தான் தெரியும், பாதி தெரியாதுன்ற மாதிரி. 3 வந்து முகின் 2 தான் அந்த இவங்க அந்த ஆக்டர் லேடி ஆக்டர். தெரியல எனக்கு தெரிஞ்சது 2, அதனால தான் அது மட்டும் கேட்டேன். அப்படிதான். எதனால நீங்க எலிமினேஷன் ஆனீங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்புச்சி மேல சத்தியமா சொல்லணும்னா நான் எலிமினேஷன் ஆவன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது அன்னைக்காவும் நான் நினைக்கல. அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் அப்படியெல்லாம் இல்ல. அப்பதான் முடிச்சு டாஸ்க் எல்லாம் முடிச்சு வந்து கெத்தா உட்காந்து அதனால ஓகே 2 பேரா பேரா வாங்கினாங்க. வந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா எலிமினேஷன் சொல்லிட்டாங்க. ஆமா,
நான் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தேன் ராஜு, ஒருவேளை இந்த பிராங்கா இருக்குமோ திருப்பி கூப்பிட்டு. அப்புறம் ஓவியா தான் வந்து கார்டு கொடுத்து இல்ல நீங்க எலிமினேட் அப்படின்ட்டாங்க. அது பாருங்களேன் யாரு கையால வாங்கியிருக்காங்க. அதான் அவர் கஷ்டமா இருந்திருக்கும். ஓ அதாவது அதுக்காகவா? அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் தான் ஃபீலிங்கா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் பாத்துருக்காங்களா, ரிஜெக்ஷனையே ரிஜெக்ட் பண்ற ஆள் நம்ம. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு 1/2 hour ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் சரி போய் நாளைல இருந்து வேலையை பார்ப்போமான்னு ஓடிட்டு. இப்ப அவர் எலிமினேஷன் ஆனது உங்களுக்கு அது ஓகேவா இல்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இவருமே ஆக்சுவலா அதுல இருக்கிற எல்லா கண்டஸ்டுமே எனக்கு வந்து நல்லா பழகிட்டேன், எல்லார்ட்டையுமே நல்லா பேசிட்டேன் நானு. சோ எல்லாருமே வந்து ஒரு விதத்துல ஒரு மாதிரி தான் இருக்காங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், உண்மையான ஒரு காமன் மேன் மாதிரி தான் இருப்பாரு இவருமே. இவர் பேசுற விதமா இருக்கட்டும், பழகுற விதமா இருக்கட்டும், டாஸ்க் அணுகிறதா இருக்கட்டும், கலாய்ச்சாலும் ஏத்துக்குவாரு. இப்போ ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கும் போது கலையை வாங்கும் போது அவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆவாங்கல்ல, அவர் அப்படி வாங்க மாட்டாரு. அதனாலதான் எனக்கு இவர் கூட நல்லா ஜெல் ஆயிடுச்சு ஈஸியா. இவர் அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு, கலைக்கும் செய்வாரு, ஜாலியான பெர்சனா இருப்பாரு. ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதை என்ஜாய் பண்ணுவாரு, சோகம் வந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு திருப்பி பேக் டு தி நார்மல் லைஃப் வந்துருவாரு. சோ என்னையும் பார்த்த மாதிரியே இருந்துச்சா, ஓகே அண்ணன் அது போன அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு நான் சொல்றேன் எவிக்ட் ஆயிட்டாரா என்னது எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு அது ப்ராசஸ் ஓடிட்டே இருந்துச்சு. 6 வேணாலும் வந்து அடிக்கிற தாங்கற பாடி தாங்கற யார் என்ன சொல்றாங்க கண்டுக்கிறது. நான் 2 ஸ்டார் வேற வாங்கியிருந்தேன். ஆமா கிரீன் ஸ்டார் 2 வாங்கியிருந்தேன். அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். நம்ம ஏன் அந்த கிரீன் ஸ்டார் கொடுத்து உங்களை எலிமினேஷன் பண்ணாங்க சார்? ஏன்னா ரெட் ஸ்டார் நம்ம வாங்கல. சோ அவங்க சொல்லும்போது ரெட் ஸ்டார் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் டேஞ்சர் சோன், கரெக்டா? பட் தான் நீங்க உங்களுக்கு எலிமினேஷன். அதுதான் எனக்கும் புரியல. கிரீன் ஸ்டார் என்ன ஆரி ப்ரோ என்ன சொன்னாருன்னா வந்து கிரீன் ஸ்டார் வந்து அந்த டாஸ்க்குக்கான குடுக்குற நீங்க ஜெயிச்சது அத சேஃபா இருக்கிறவங்களுக்கு தான் கிரீன். எல்லாமே சொல்றது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது வேறயா இருக்கும். முனியமா ஜாசன்னா இது ரொம்ப அது உண்மையானது டவுட்டா தான் இருக்குது. அது உண்மையானலாம் தெரியல. பட் இந்த 3 பேர் உள்ள போனாங்கன்னா யார் டிசர்வ் இல்லன்னு நினைக்கிறீங்க? இவங்க போயிருக்க கூடாது அப்படின்னா யாரா இருக்கும்? எனக்கு வந்து அதுல கொஞ்சம் அதான் சொன்னேன், இந்த ஃபார்மேட்டே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு இதுல வந்து ஓப்பன் அப் ஆகுறவங்க எடுக்கிறாங்களா, ஓப்பன் அப் ஆகாதவங்க எடுக்கிறான்னு தெரியாது. இந்த 3 பேருமே 3 வெரைட்டில இருக்கிறாங்க. இப்ப எப்படின்னா ஜேசன் பாத்தீங்கன்னா அதிகமா பேசவே மாட்டான், அந்த பையன் அமைதியா தான் இருக்கிற மாதிரி கேரக்டர். அங்க உள்ள போய் அவன் எப்படி வந்து அதை சர்வை பண்ணுவான்றது தெரியாது. முனியம் அக்கா வந்து இன்னசென்ட் பண்றாங்க, அதே நேரத்துல வந்து நிறைய கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு விஷயம் இவ்வளவுதான் இருக்கும், ஆனா அது பெருசா ஓவர் டூ பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அந்த முனியம் அக்கா. இப்பதான் வருது இல்ல அது உண்மைதான். அவங்க அதான் முதல்ல சொல்லியிருந்தோம்ல. ஆமாமா, அது டாஸ்க்ல எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராமத்துல எல்லாம் சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு விஷயம் நடந்துரும், பலூன் சின்ன பலூனா ஊதி பெருசாகுது, அந்த மாதிரி அந்த அக்கா பண்ணுவாங்க. அது உண்மைதான். அது அந்த அக்காவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. 3வது வந்து கரிஷ்மா இருக்காங்க. கரிஷ்மா வந்து எப்படின்னா பலன வரைக்கும் சொல்றா, அவ டக்குன்னு கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற கேரக்டர், டக்குன்னு பேசிடுவா, ஏத்து பேசிடுவா. எனக்கு வந்து கரிஷ்மான் முனியமாக்கா ஓகே. பட் ஜேசன் வந்து எனக்கு பெருசா நான் பழக்கமும் இல்ல, அங்க யார்ட்டையும் மிங்கிலும் பெருசா ஆகல எனக்கு. அதனால ஜேசன் வந்து எனக்கு தெரியல. ஆமா, அதனால எனக்கு அது தெரியல. ஜேசன் பத்தி எனக்கு நான் தெரியாதால எனக்கு இஸ் நாட் டிசர்வ் ஐ திங்க். இவங்க எலிமினேஷன் பண்ணது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு யார் 2 பேர்? இவங்க வெளியில போறக்கூடிய ஆள் தான் கரெக்ட்டா தான் எலிமினேஷன். சரி நான் சொல்லிறேன், அவங்க தப்பா நினைச்சல. ஒன்னு வந்து ஃபெரோஸ் தான் நம்ம பேர், ஃபுல் நேம் ஃபெரோஸ் கானா. எனக்கு வந்து ஃபெரோஸ் வந்து 22 வயசுன்னு சொன்னாப்லங்க. ஃபெரோஸ் வந்து நான் பாக்கும்போதே பேசும்போதே எலன் மஸ்க் அந்த மாதிரி. அதேதான், எலன் மஸ்கோட காம்படிட்டர் ஃபெரோஸ் கான் அவரேதான். எனக்கு வந்து இம்மெச்சூர்டா தோணுச்சு. அவன் பேசுனதே அப்படித்தான். அவன் என்கிட்ட வந்து ரொம்ப பேசல, ஆனா சொல்லும்போது என்ன சொன்னா, நான் எந்த இதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் இதே செலக்ட் ஆயிருவேன், ஒருவேளை நான் ரிஜெக்ட் ஆனா செகண்ட் டைம் போனா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்புறம் அங்க போய் பேப்பர் எடுத்து அவன் படிச்சா, ஃபெரோஸ் படிச்சு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 50% நல்லவன், அதே சமயம் 100% கெட்டவன், 500% நல்லவன், 1000% கெட்டவன், மண்டை சொரிஞ்சுட்டு உட்காந்து இருந்தது. அதில் பாத்தீங்கன்னா தெரியும் இவன் என்ன சொல்ல வர்றான், இவன் யாரு ஒண்ணுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால அவனை தூக்குனது வந்து ரொம்ப சந்தோஷம் தான், அதுல தப்பே கிடையாது. அப்புறம் வந்து இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா டேட்டா சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன, சுப்பிரமணி. நல்ல கேரக்டர் தாங்க, அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. ஆனா அவர் சோல போய் பண்ணது வேற. அங்க ஸ்பான்டேனியஸா ஏதோ ஒண்ணு பண்ண சொல்றாங்க, அவ சம வந்து குட்டிக்கரண போட்டு இருக்காங்க. நீ குட்டிக்கரணம் போடலினாலும் பரவாயில்ல, போய் பக்கத்துல ஏதோ டான்ஸ் ஆடி என்னமோ பண்ணிருக்கலாம். அவர் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணதுமே வந்து எனக்கு ஒன்னும் பெருசா தோணல. சரி ஓகே ப்ரோ வந்து ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சுப்பிரமணி எங்க போனாலும் பொழைச்சுக்குவான், அவன் வாயுல எவ்வளவு பொழைச்சுக்கின்ற மாதிரி. எனக்கு வந்து அவன் நிறைய சொன்னா, ஆனா பார்க்கும் போதே தெரிஞ்சது இவ ஷமா இந்த சைட்ல பயங்கரமா ஒரு இதான் பண்றா. இவ ஒரு விஷயம் நின்று பேசிட்டே இருக்கான், அப்பயும் ஒண்ணு சொல்றான் ஹிண்ட். பட் அவன் அந்த டைம்ல அவனுக்கு தோணலையா என்னன்றது தெரியல. ஆனா நல்லா பேசுவான், தமிழ் எல்லாமே சூப்பரா பேசுவான், எல்லாமே ஓகே தான். பட்
அவங்க எதிர்பார்க்கறது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபுல் ஆக்டிவா எனர்ஜியா இருக்கணும்ன்றது எதிர்பார்த்திருக்காங்க. ஜட்ஜஸ் கரெக்டா சொன்னா எபிசோட், ஏன்னா அவர் என்ன பேசினா உள்ள போய் பேசினாரு அவருக்கு தெரியும், நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா எபிசோட்ல நான் பார்க்கும்போது என்னன்னா அவர் ஏதோ ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப எல்லாருமே அப்படிதான், நானுமே வந்து கேட்டா இப்படி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு போனோம்னு ஃபர்ஸ்ட் கேள்வியே டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல, டக்குன்னு மண்டைக்குள்ள காமெடி என்னத்து போய் பண்றது இப்போ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் என்னமோ பேசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் அதவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஜட்ஜஸ் கவின் சொன்னமா அங்கிருந்து ஹிண்ட் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க சாதாரண ஆளுங்க, அவங்களுக்கு என்னமோ தோணுது ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க போல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா இவ குட்டிக்கரணம் போடுறா. சரி, எனக்கு அதை பார்த்து சிரிப்பு. சரி, குட்டிக்கரணம் போடாட்டி பரவாயில்ல, வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். கண்டிப்பா அங்க வந்து அங்க ஸ்பான்டேனியஸா நம்ம எதை யோசிக்க ஸ்டேஜ் மிஸ் பண்ணிட்டாரு பயங்கரமா. பாவம், நல்ல பையன் தான், நல்ல பையன், நல்ல பையன். வெளியில போய் பொழைச்சுப்பாரு, வெளிய போய் எங்க வேணாலும் பொழைச்சுப்பாரு. டேட்டா சயின்டிஸ்ட், உனக்கு எங்க வேணாலும் இருக்கு, இல்ல நீ பேட்டி கொடுத்தே பொழைச்சிருக்க. ஓகே, நீங்க வந்துட்டு சேதுபதி சாரோட வாய்ஸ்ல சூப்பரா பேசுறீங்க. சோ இவர் வந்துட்டு ஒரு ஹிண்ட் தரேன், இவர் BB10ல வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காரு, உள்ள போறாருன்னு சொல்லிட்டு சேதுபதி வாய்ஸ்ல நீங்க சொல்லுங்க, அவர் மனசு ஆறிக்கட்டும். அப்படியா? ஜி ஆக்சுவலா எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய காமன் மேன் சீசன் 10ல வந்து ரொம்ப அருமையா பிக் பாஸ் குள்ள அருமையா ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு என் படத்துல நடிச்ச ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. பாப்பா அப்பா பேசுறேன்டா, நீ அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும், அப்பா மாதிரி அழக்கூடாது, ஓகேவா? நம்மளுடைய ஜார்ஜ் அவர் வந்து நம்மளுடைய காமன் மேன் கண்டஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமபடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, சூப்பர். எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னு நம்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதாவது எங்கேயோ ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து என்னை காமன் மேனுக்குள்ள அனுப்புறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வேற லெவல் ஆடுவாங்க ஆட்டம். என்னையே பேச விடாம நீங்க பேசும்போது தெரியுது நல்லா ஆடுவீங்கன்னு. லவ் யூ பிரதர். Thank you சார். ஹார்ஷான வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு விமர்சனம் வருது, உண்மையிலே அது அப்படிதான் நடக்குதாங்க? ஹார்ஷான வேர்ட்ஸ்னா ஆரி பிரதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. ஓகே, அவருக்கு ஒண்ணு பிடிக்கல, நல்லா இல்லைன்னா வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி நல்லா இல்ல, இது நீங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத அப்படியே சொல்லிடுவாருங்க. ஓகே, ஓவியா வந்து கம்மியா பேசினாலும் அவங்க ரொம்ப பாயிண்டடா தான் பேசுவாங்க. ராஜ் வந்து எல்லார்கிட்டையும் ஃபன் பண்றதாங்க. அவரோட வேர்ட்ஸ் மேபி சில பேரை ஹர்ட் பண்ணிருக்கலாம், பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன பேசணுமோ அதை தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி. ஆமா, ஏன் மாயா விட்டுட்டீங்க ரெண்டு பேரும்? எதுலயுமே மாயா நாங்க பண்ணும்போது மாயா ஜட்ஜா இல்லையே, மாயா ஆங்கர் தான். ஓகே, அவங்க அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருந்தாங்க, அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நான்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாயா வந்து என்கிட்ட பேசினாங்க, நல்லா பண்ணு டாஸ்க்ல. ராஜு வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, அதை கவனிக்காதரா, இங்க இதை பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா, நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே நான் அது கேட்டேன். மாயா வந்து என்கிட்ட தோல் மேல கை போட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எடிட்டிங்ல வரல, பட் ஆனா அந்த ஷோல நான் பேசி முடிச்சோன்னே எனக்கு ராஜுபாயை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்ற கூட பேசும்போது நீ அதே மாதிரி பேசுறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நீ நல்லா காமெடி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க, அப்ப நான் பேசும்போது கேஷுவலா ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லியிருப்பேன், தெய்வத்தார் ஆகாது முயற்சி இவர்த்து கொள்ளுதல்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்க. ராஜு கேட்டாரு, நான் வந்து இது மீனிங் சொன்னேன். அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. உடனே அவருன்னா ஆமாண்ணே எங்க மறுபடியும் சொல்லு, அது எப்படி மீனிங் அது அப்படின்னாரு. ஆரி புரோட்ட வந்து கேட்டாரு, அப்படியா சொல்லியிருக்காரு அவரு அப்படின்னாரு. ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஓவியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, தெய்வத்தாலே கொஞ்சம் முடியலன்னா கூட நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க அது நடக்கும். அது யார் அப்படி சொன்னது? தெய்வத்தாலே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? யார் அது சொன்னது அப்படின்னாங்க. எனக்கு அந்த இடத்துல நிக்கும் போது எனக்கு திருவள்ளுவர் சொன்னாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அதெல்லாம் எடிட்ல தூக்கிட்டாங்க. எனக்கு ஷாக்கு, என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, இது உண்மையா நினைச்ச பேசுறாங்களா ஃபன்னா பேசுறாங்களான்னு கன்ஃபியூஷன். சரி ஓகே, நம்ம இப்படிதான் போக போது போல இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படின்ட்டு நான் அப்படி போனேன். அப்படி போச்சு. எனக்கு ஊர்காரங்களுக்கே திருக்குறள் தெரியாது, அப்புறம் பாவம் அவங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்? Periyar Maniammai Institute of Science and Technology Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும்.